Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனலில் ஆரி ஒர்க் டிசைன் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டில் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம மெஷர்மெண்ட்ஸை. வாங்க இப்போ நம்ம அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம அதுக்கு கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ப்ளவுஸில் இருந்தும் நம்ம அப்படியே டைரெக்டாக மார்க் பண்ணலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் தனியாக எழுதி ஒரு சார்ட் இல்லை பேப்பர், நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம மார்க்கிங் பண்ணும்போது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு ஹைட்டு, ப்ளவுஸோட ஹைட்டு, வித்து, ஷோல்டர், நெக் வித், நெக் ஹைட், அப்புறம் ஆம்கோல் வேணும். மெயின் டாட். வாங்க நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி சொல்லிட்டு மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம். ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கலாம் வாங்க. நான் ப்ளவுஸ் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஹைட் எடுக்க போகிறோம். ஹைட் எங்கே பார்க்கணுன்னா இங்கே இப்படி ஷோல்டரில் வச்சு பார்க்கணும். ஷோல்டரில் இப்படி சென்டரில் பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிற டாட்டை பிடிச்சிக்கணும். நம்ம இந்த மாதிரி பாருங்கள், இங்கே 12 இன்ச் வருது, 12.75 இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே 12.75. வித்து பார்க்கலாம். வித் இங்கே 18 வருது. இப்போது அடுத்தது ஷோல்டர் பார்க்கலாம். ஷோல்டர் இங்கே இந்த ப்ளவுஸில் 3 இன்ச் இருக்குது. எனக்கு இதில் 2.5 இன்ச் இருந்தால் போதும். அதனால் நான் இப்போ 2.5 இன்ச் போட்டுக்கிறேன். நெக் வித்து பார்க்கணும். நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு நெக் வித் எப்படி பார்க்குறதுனா, சில பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம டைரெக்டாக ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது அப்படியே இந்த நெக்கு ட்ரா பண்ணிப்போம். சில ப்ளவுஸில் நெக் வித் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம எப்படி இந்த நெக் வித் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி ஸ்கேலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் ஷோல்டர்லேருந்து இது நெக்கு, ரவுண்ட் நெக்காக இருந்தால் அப்படியே கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது பார்க்கணும். 2.5 இன்ச் இருக்குது பாருங்கள். இந்த நெக்கு வித்து 2.5 இன்ச் இருக்குது. நான் இதுக்கு 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். நெக் ஹைட்டும் அதே மாதிரி தான். ஸ்கேலில் இப்படி நம்ம ரவுண்ட் நெக்னால் இந்த இடத்துல கீழே காட்ட பாருங்கள். ரவுண்ட் நெக்னால் இந்த இடத்துல இப்படி ஸ்கேல் வச்சுக்கணும். இந்த இடத்துல ரவுண்டாக இருக்கும், இந்த இடத்துல தான் நமக்கு கர்வ் இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம ப்ளவுஸோட சென்டரில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணால் இங்கேருந்து எவ்வளோ வருதோ அதுதான் நமக்கு நெக் ஹைட்டு. இதில் 8.5 இன்ச் இருக்குது. இந்த 8 இன்ச் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஆம்கோல் எப்படி பார்க்கணுன்னா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல இங்கே ஸ்கேல் வச்சுட்டா நம்ம கரெக்டாக இங்கே வைக்கணும். ஆம்கோல் எட்ஜில் இந்த இடத்துல ஸ்கேல் வச்சா இங்கே எவ்வளோ வருது பார்க்கலாம். இங்கேருந்து 5.5 இன்ச் இருக்குது இந்த இடத்துல இருந்து எனக்கு. அதை அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட மெயின் டாட் வேணும் நமக்கு. மெயின் டாட்க்கு இந்த மாதிரி ஷோல்டரில் டேப் வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் டேப்பை வச்சுட்டு இங்கே கீழே டாட் இருக்குது, அதாவது இந்த இடத்துல பாருங்கள் பட்டி பீஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம மெஷர்மெண்ட் டேப்பை வச்சுக்கணும். இந்த இடத்துல இப்படி ஷோல்டரில் வச்சுட்டு இங்கே பார்த்தா நமக்கு இங்கே 10.5 இன்ச் இருக்குது பாருங்கள். பட்டிக்கிட்ட 10.5 இன்ச் இருக்குது. இதை அப்படியே எடுத்துக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எழுதிட்டோம். இப்போ வாங்க நம்ம எப்படி பேப்பரில் இந்த மெஷர்மெண்ட் வச்சு ப்ளவுஸ் ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ எடுத்த மெஷர்மெண்ட்ஸில் சீம் அலவன்ஸ் எதுவுமே கொடுக்கல. நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அப்படியே ரெடி அளவு தான் எடுத்திருக்கோம் டிசைன் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஒருவேளை இந்த ப்ளவுஸை நீங்களே ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நம்ம இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு இந்த மார்க் பண்ணும்போதே ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ அளவு விடுவோமோ அதையும் சேர்த்து நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நான் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் மட்டும் அப்படியே வச்சு ட்ரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம எடுத்து வச்சதில் வித்தை மட்டும் நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். 18ல் 2ஆக டிவைட் பண்ணால் 9 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு இது ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பேப்பரை. இந்த மாதிரி 2ஆக நான் ஒயிட் கலரில் உங்களுக்கு காட்டுறதுக்காக பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் சார்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நியூஸ் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 12 இன்ச் மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல ஃபோல்டிங் சைடு. இங்கே 12 இன்ச் ஃபஸ்ட்டு ஹைட்டுக்கு. அப்புறம் வித்து
9 இன்ச்சு 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நாம். 9 இன்ச்சு. இப்போது இந்த 12 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் இங்கேயும் வந்து 12 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடுறேன். அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. லைன் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேயும் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது அடுத்தது நெக் வித்து வந்து மார்க் பண்ண போகிறோம். அதனால் அப்படியே ப்ளவுஸில் இருக்கிற அளவு 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம நெக் வித்து மார்க் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டருக்கு வந்து 2.5 இன்ச் வந்து எடுத்துடணும். ஷோல்டருக்கு 2 இன்ச் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், கொடுத்தாச்சு. நெக்கு ஹைட்டு எவ்வளோ எடுத்திருந்தோம், பேக் நெக்குக்கு வந்து 8 இன்ச் எடுத்திருந்தோம். ரெடி அளவு 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ளவுஸ்க்கு 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸுன்றதுனால நம்ம நெக் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறோம். இப்போது அதே மாதிரி கீழவும் வந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மேலே இருக்கிற 2.5 இன்ச்சையும் கீழே இருக்கிற 2.5 இன்ச்சையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான நெக்கை நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக், பா நெக் எது வேணால் நம்ம பாட் நெக் நம்ம விருப்பப்படி நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு இப்படி ரவுண்ட் நெக் வந்து போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இங்கே வந்து ஹாம்கோல் வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த இடத்துல டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் எது இருக்குது டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த 2 இன்ச்சில் வந்து ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம 2 இன்ச் வந்து எடுத்திருந்தோம். ஹாம்கோல் வந்து 5.5 இன்ச் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி இந்த இடத்துலையே நமக்கு ஸ்ட்ரெயிட் வரணுன்றதுக்காக 2 இன்ச் வந்து இங்கேயும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணால் இங்கே வருது. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு லைன் போட்டு இந்த 2 இன்ச்சையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1 இன்ச் கேப் வச்சு இப்படி ரேண்டமாக 1 இன்ச் இப்படி வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துல தான் வந்து டிசைன் பண்ணணும். நம்ம ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ணணும். இந்த இடத்துலலாம் செய்யக்கூடாது. இப்போ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம ப்ளவுஸோட பேக் நெக் வந்து ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பாருங்கள், பேக் நெக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக பேக் நெக் ஃபுல்லாகவே வந்து டிசைன் பண்ணுவோம். அதுக்கு எப்படி மார்க் பண்ணணும்னா இந்த ஷோல்டரோட சென்டரில் வந்து டாட் பிடிப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஷோல்டரோட சென்டரில் இப்படி ஸ்கேல் வச்சுட்டு இங்கே வந்து நான் 3 இன்ச் 4 இன்ச் வரைக்குமே வந்து இங்கே டாட் பிடிப்பாங்க. நம்ம 4 இன்ச் வந்து இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1 இன்ச் இந்த சென்டர் பகுதியில் வச்சுட்டு ½ இன்ச் வந்து டாட் பிடிப்பாங்க. 3/4 இன்ச்சு பிடிப்பாங்க. நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணக்கூடாது. ஏன்னா டாட் பிடிக்கிறதுக்காக இப்படி தான் வந்து டாட் பிடிப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ப்ளவுஸோட பேக் நெக்கில் மட்டும் டிசைன் பண்ணுறது இருந்தால் இந்த டாட் வந்து தேவை கிடையாது. ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணும்போது இந்த டாட் வந்து கண்டிப்பாக பிடிப்பாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம டிசைன் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்டிச்சிங்கும் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு தான். வாங்க, அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போது இந்த ப்ளவுஸை கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக்கும் இதே மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு பேக் நெக் மட்டும் கட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம். நம்ம இதை வச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஒரு இடத்துல இந்த பேப்பரை வச்சுட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ஹாம்கோல், ஷோல்டர் எல்லாம் அதே மாதிரி தான் வரும் நமக்கு. பாருங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். வித்தும் அதே தான், சேம் அதே வித்து தான் வரும் நமக்கு. வித்தும் அதே மாதிரி, ஷோல்டர் எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்கு மட்டும் மாறும் நமக்கு. ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ அளவு இருக்குது பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இதில் வந்து 5.5 இன்ச் வந்து தேவைப்படுது. இந்த மாதிரி
பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 5 இன்ச் தேவைப்படுது. 5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி நான் இந்த இடத்துல நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள். இப்போது நம்ம வந்து இதுக்கு வந்து மெயின் டாட் வந்து தேவை. மெயின் டாட் வந்து 10.5 இன்ச்சு. இந்த ஷோல்டர்லேருந்து 10.5 இன்ச்சு இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து 10.5 இன்ச் கரெக்டாக இந்த மாதிரி. இந்த 10.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கணும் நம்ம. இந்த மாதிரி இந்த 10.5 இன்ச்சு ஏன்னா மெயின் டாட்டில் இருந்து இந்த இடத்துல வந்து இப்படி கிராஸ் கொடுப்பாங்க பட்டிக்காக. நம்ம வந்து இப்போ உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த மெயின் டாட் அளவு வரைக்கும் வந்து கிளாத் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணிக்கணும். இப்போயே நம்ம பேப்பர்லேயே இந்த மாதிரி கட் பண்ணிட்டா நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணிவிடுவோம். ஸ்டிச்சிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மெயின் டாட் வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்ம இது இப்படியே வந்து ப்ளவுஸில் வச்சு ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டும் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து நெக்கு தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நெக்கு ஹைட்டு வித்தெல்லாம் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஸ்லீவ் பார்க்கலாம் வாங்க. ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல இப்படி நம்ம பேப்பரில் இருக்கிற ரா எட்ஜஸ் இருக்கிற மாதிரி பக்கம் வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்து இந்த பக்கம் இருக்கணும். ப்ளவுஸோட ஃபோல்டிங் சைடும் பேப்பரோட ஃபோல்டிங் சைடும் இந்த பக்கம் இருக்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஹைட் எடுத்துக்கலாம். ஹைட் வந்து இங்கே வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்லேருந்து அந்த ஸ்டிச்சஸ் எங்கே போட்டிருக்காங்களோ அங்கே. வித்து வந்து இங்கே இப்படி சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னரும் இந்த ஹாம்கோலோட ஜாயிண்ட் இருக்கிற இடத்துலையும் வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி. இப்போது இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போது இதையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஹைட் எடுத்தோம் இல்லையா நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவோட லென்த் எடுத்தையும் இந்த ஜாயிண்ட் சைடில் இருக்கிற ஹாம்கோல் ஜாயிண்ட்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வித்தையும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதோட சென்டர் வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மேலே இருந்து லைட்டாக ஒரு கர்வ் கொடுக்கணும். இப்படி லைட்டாக கர்வ் கொடுத்துட்டு கீழேயும் லைட்டாக ஒரு கர்வ் இந்த மாதிரி கொடுத்து நம்ம ரேண்டமாக மார்க் பண்ணால் போதும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டோம். இது வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் இது. 3/4 ஸ்லீவுக்கு 3/4 ஸ்லீவ் வந்து எவ்வளோ லென்த்தோ அதுக்கேற்ற மாதிரி வித்தும் லென்த்தும் கால்குலேட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்லீவு. ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஸ்லீவோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு நாச்சஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக இப்படி கட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ப்ளவுஸில். பண்ணிவிட்டா ஸ்லீவோட சென்டர் இது நமக்கு கரெக்டாக தெரியும். அதுக்காக இப்போ ஸ்லீவும் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இது வந்து பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ஸ்லீவு 3மே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பேப்பர் வச்சு நம்ம எப்படி வந்து ப்ளவுஸில் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மார்க்கிங் வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.